இரட்சிப்பின் தண்ணீர் மன்னிப்பை குறித்தும் பேசுகின்றது. இஸ்ரவேலே தங்கள் விரோதிகளை எதிர்கொண்ட போது சாமுவேல் ஜனங்களை மனம் திரும்பும்படி அழைத்தான். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 5-6 எடுத்து வச்சு பாருங்களா. இன்றைய நாள் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய ஜீவ தண்ணீர் நம்மளை ஆசீர்வதிக்கப் போகின்றது, கனியை உண்டாக்குகின்றது. எங்கெல்லாம் தண்ணீர் பாய்கின்றதோ அவ்விடமெல்லாம் ஜீவன் உண்டானது. இறையேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. ஆமீன். அன்பு சகோதர சகோதரிகளை, நம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கொண்டிருக்கின்றார். இயேசு, ஒருவன் தாகமாக இருந்தால் என்னிடத்தில் வந்து இளைப்பாறுதலை பெறுவான். இன்றைக்கி நம்மக்கிட்ட யாராச்சும் பசிக்குது அப்படின்னா என்ன பண்ணுவோம்? சாப்பாடு வாங்கி கொடுப்போம். அவன் பசியை போக்குவோம். அம்மாவா இல்லையா? அவனுக்கு அப்போ தான் சந்தோஷத்தை கொடுக்கும். ஏன்னா நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ரோட் சைட்லலாம் ஏதாச்சும் இருந்தால் கொடுங்கம்மான்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? கையேந்தி கேட்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? காசாக கொடுக்க மாட்டோம். சாப்பிட்றீங்களா, வாங்க சாப்பாடு வாங்கி தரோம். ட்ரெஸ் இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? ட்ரெஸ் வாங்கி கொடுப்போம். அவங்க அதை வாங்குகின்ற பொழுது அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும்ல. எவ்வளோ பேர்கிட்ட கேட்டிருப்பாங்க, எவ்வளோ பேர் அவங்கள உதாசீனப்படுத்திருக்கலாம், தள்ளி கண்டுக்காம கூட போயிருக்கலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்? உதவி பண்ணியிருப்போம். அப்போ அவங்க முகத்தில் சந்தோஷத்தை பார்ப்போம்ல. ஸோ இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, கலங்காதீங்க, எதற்காகவும் சோர்ந்து போகாதீங்க. வாழ்க்கையில் எதுவும் கடந்து போகும், இப்படியே இருக்க போகிறது இல்லைல்ல. ஸோ இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை ஆசீர்வதிக்க போகின்றார். இன்னொரு முக்கியமான விஷயம், இன்றைக்கி என்னோடய பொண்ணுக்கு ஃபஸ்ட்டு டே கிளாஸுங்க. இன்றைக்கி எல்கேஜி போகிறாங்க. இன்றைக்கி முதல் நாள் அவங்க ஸ்கூலுக்கு போன அந்த தருணம் அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது. எனக்கு தோணுன விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே தோணுன விஷயம் இதுதான். நம்மளாம் ஸ்கூல் படிக்கும் போது நம்ம அம்மா அப்பாலாம் எப்படி எதிர்பார்த்துருப்பாங்களா? என்ன எதிர்பார்த்துருப்பாங்கன்னா, எல்கேஜி சேர்க்கும் போது விட்டு வரும்போது ரொம்ப ஃபீலிங்காக இருந்திருக்கும்ல. அப்போ நமக்கு புரியாது, நம்ம சின்ன பசங்களாக இருந்திருப்போம். ஆனால் இப்போது நம்ம பசங்களை ஸ்கூலில் விட்டு வெளியே வரும்போதுலாம், ஐயோ என்ன பண்ண போகிறான் அவள், தனியாக என்ன அங்கே என்னென்ன பண்ண போகிறான். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்க, டீச்சர்ஸ் இருப்பாங்க, நிறைய விஷயங்களை அவள் கற்றுக்கலாம்ல. ஸோ இன்றைக்கி விட்டு வந்தோம். ப்ரேயர்ஸ் தான் ஃபுல்லாக. காலைல சர்ச் போயிட்டு ஃபாதர்கள் பிளெஸ்ஸிங் வாங்கிட்டு ப்ரேயர்ஸ்லாம் பண்ணிவிட்டு ஸ்கூலுக்கு போனோம். நல்லபடியாக போயிட்டு வந்தால் ஸோ ஸ்கூலுக்கு அழகாமல் போவாள். அதனால் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அங்கே இருந்த பசங்களாம் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. யாருமே அழலை, எந்த ஒரு பசங்களுமே அழலை. ஏன்னா ஃபஸ்ட் நாள் விட்டு போகும்போது பேரண்ட்ஸ் பார்த்து என்ன பண்ணுவாங்க? அழ ஆரம்பிப்பாங்க. ஆனால் ஒருத்தரும் அழுவில் சந்தோஷமாக ஸ்கூலுக்கு போனால் அந்த தருணம் பார்க்கும்போது அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தால். ஆண்டவரே, ஒவ்வொரு குழந்தைங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. முதல் நாள் தொடக்கம் அவங்க வாழ்க்கையில் அடி எடுத்து வச்சுருக்காங்க. அவங்களுடைய கல்வி ஆண்டு ஒவ்வொரு ஆண்டுமே அவங்க கடங்கும்போது நல்ல ஞானத்தையும் நல்ல ஆற்றலையும் பெற்றோருக்கு கீழ்ப்படியும் எண்ணத்தை கொடுங்கப்பா. அதே மாதிரி டீச்சர் சொல்கிறது அவங்க கேட்டுக்கிட்டு அவங்க ஒவ்வொரு கட்டத்துலையும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் நம்ம ஜெபிக்க போகிறோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம வாழ்க்கையில் கடந்து போகிற பாதையை நம்ம பார்ப்போம்ல. ஏன்னா ஒவ்வொரு கட்டத்துலையும் நம்ம எவ்வளோ இக்கட்டான மத்தியில் நம்ம மேலே வந்திருக்கோம், எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம மேலே வந்திருக்கோம் அப்படின்றத பார்க்கும்போது தெரியும். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க? உனக்குலாம் என்னப்பா ராஜா மாதிரி வாழ்ந்துட்டுருக்க, உனக்குலாம் என்ன கஷ்டமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? உசுப்பேற்றுவாங்க. ஸோ வெளியேருந்து பார்த்துலாம் நம்ம சிரிச்சிட்ருக்கோம், சந்தோஷமாக இருக்கும். எதையும் நம்ம மனசில் போட்டுக்கவே கூடாதுங்க. நிறைய பேர் நினைக்கலாம், என்னடா இவங்களுக்கு கஷ்டமே இருக்காதா, எப்பப்பா சந்தோஷமாக இருக்காங்களே அப்படின்னு பொறாமப்படலாம். நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் உள்ளுக்குள்ளே வச்சு அதே ரணமாகி ஊர்பட்ட வியாதிகள். ஏன்னா மன அழுத்தம் ஃபஸ்ட்டு நம்மளை அழுத்திடுச்சு, அவள் தான். அதுக்கப்புறம் வெளியே வர முடியல. அழுத்தி உள்ளுக்குள்ளே போட்ட விஷயங்கள் என்ன ஆகுது? அப்படியே அவள் தான் பிளாஸ்ட்டு வெடிக்க ஆரம்பிக்குது. ஸோ இன்றையெல்லாம் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், பிறரையும் நீங்கள் சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இன்றைய நாள் ஜெபம், உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை எல்லாமே மாற்றுங்கப்பா. ஜீவ தண்ணீர் எங்கள் மேலே ஊற்ற செய்வீராக. ஆவியானவர் எங்களை தொட்டு ஆசீர்வதிப்பாராக. கேட்கலாமா ஏசப்பா கிட்ட? இன்னொரு விஷயம், குடினாலேயும் போதை பழக்கத்தினாலேயும் அடிமையாக இருக்கின்ற ஒவ்வொரு இளைஞர்கள், இளம் பெண்கள் அதிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் நம்ம கேட்க போகிறோம். எங்கே பார்த்தாலும் குடி, போதை, கஞ்சா அப்படின்னு சொல்லி கேட்கும் போதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நியூஸ்லாம் பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கண்மூடித்தனமான தாக்குதல், வெறி செயல்கள், பழிக்கு பழி வாங்கிறது, அதெல்லாம் வேணாண்டவரே. நல்ல ஆற்றலை கொடுங்க, நல்ல சிந்தனையை கொண்டு வந்து கேட்க போகிற ஏசப்பா கிட்ட இன்றைய நாள் ஜெபம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. அன்புள்ள ஆண்டவரே, உம் பிள்ளைகளை இயேசுவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் கழுவி
எல்லா பாவத்தையும் சுத்திகரிப்பீராகப்பா. அவர்களை பரிசுத்த ஆவியினால் நிறைத்து அவர்கள் வாழ்வில் ஜீவ தண்ணீருள்ள நதிகள் பாயும்படி செய்வீராக ஆண்டவரே. நீர் ஈசாக்கை ஆசீர்வதித்த வண்ணம் இவர்களையும் ஆசீர்வதிப்பீர் என நம்புகிறோம்ப்பா. இவர்கள் வாழ்வில் எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் பலனும் பெற்று வாழ்வில் முன்னேற்றத்தின் பாதையில் கடந்து போக வேண்டும் என்று கேட்குறோம்ப்பா. பரிசுத்த ஆவியானவரே, இவர்களை வழிநடத்துங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா. தாகமுள்ள இவர்கள் ஆத்துமாக்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் ஒருபோதும் எங்களை விட்டு விலக மாட்டீர் நம்புகிறேன் ஏசப்பா. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கும் எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூட அதுக்கு மஞ்சுமில்ல ஆண்டவர். எல்லோரையும் பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை ஆசிர்வதிங்கப்பா. உடல் தெம்பும் வலிமை தர வேண்டும் என்று கேட்குறேன்ப்பா. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையை கொடுங்க, சமாதானத்துக்குன்னு சொல்லி கேட்குறேன்ப்பா. எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கணும்ப்பா. வாழ்க்கையில் கிடைக்கலன்னு சொல்லி வருத்தப்படாமல் இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழக்கூடிய எண்ணத்தை கொடுங்கப்பா. பேராசை வேணாம், எங்களுக்கு இருக்கிறதே போதும் என்ற மனதை எல்லாருக்குமே தருவீராகப்பா. எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும்ப்பா, சந்தோஷமாக இருக்கணும்ப்பா. ஒவ்வொரு நாள் ஜெபத்தை கேட்டுட்டு இருக்கேன் ஆண்டவரே. எங்களை கைவிட மாட்டின நம்புறேன் ஏசப்பா. பொருளாதாரத்தில் உயர்த்துவீராகப்பா. எல்லோரையும் பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.